2 நாள் பயணமாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று அசாம் சென்றார். இன்று கவுஹாத்தியில் பாரதிய ஜனதாவைச் சேர்ந்த உள்ளாட்சி பிரதிநிதிகளின் மாநாட்டில் அவர் கலந்து கொண்டார். அப்போது அவர் பேசியதாவது: அசாமில் உள்ளாட்சி தேர்தல்கள் நடந்த பிறகு தேர்தல் முடிவுகள் என்னவாக வரப்போகின்றன என்பது குறித்து மத்திய அரசும் காங்கிரசும் யோசித்துக் கொண்டிருந்த சமயத்தில் மக்கள் தெளிவான தீர்ப்பு அளித்தனர். இனி வரப்போகும் தேர்தல்களில் பைனாகுலர் வைத்து தேடினாலும் நீங்கள் காங்கிரஸை கண்டுபிடிக்க முடியாது. இந்த உள்ளாட்சி பிரதிநிதிகள் மாநாட்டில் சுமார் 20,000 பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். பிரதமர் மோடியால் இந்த மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. அவரால் அசாமில் 2 முறை தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைந்தது. அசாம் இளைஞர்களுக்கு அவர் வளர்ச்சியை தந்து மாநிலத்துக்கு வலிமையான அரசியல் திசையை வழங்கியிருக்கிறார். அப்படிப்பட்ட தலைவருக்கு எதிராகவும் அவரது மறைந்த தாயாருக்கு எதிராகவும் பீகாரில் ராகுல் நடத்தும் யாத்திரையில் அவதூறு பரப்புகின்றனர். சோனியா உட்பட பல காங்கிரஸ் தலைவர்கள் பிரதமர் மோடிக்கு எதிராக இழிவாக பேசியுள்ளனர். ஆனால் எவ்வளவு துஷ்பிரயோகம் செய்தாலும் தாமரை மலர்வதை அவர்களால் தடுக்க முடியாது. உலகமே இந்தியாவின் முன்னேற்றத்தை வியப்புடன் பார்க்கிறது. உலகம் முழுவதும் பிரதமரின் மரியாதை அதிகரித்துள்ளது. 27 நாடுகள் அவர்கள் நாட்டின் உயரிய விருதினை நம் பிரதமருக்கு வழங்கி கௌரவப்படுத்தியிருக்கின்றனர். பிரதமர் மோடியை துஷ்பிரயோகம் செய்வது ஒன்றும் புதிது இல்லை. அவர் குஜராத் முதல்வராக இருந்த காலத்தில் இருந்தே அது தொடர்கிறது. காங்கிரசின் வெறுப்பு அரசியல் மக்களிடம் எடுபடாது. பிரதமர் மோடியின் தாயை அவதூறு செய்வதை விட பொது வாழ்விலும் அரசியலிலும் பெரிய சரிவு வேறு எதுவும் இருக்க முடியாது. துஷ்பிரயோகம் செய்வதற்கும் வரவுகள் இருக்கின்றன. பிரதமர் மற்றும் அவரது தாயை பற்றி அவதூறாக காங்கிரசார் பேசியதற்காக ராகுல் மன்னிப்பு கேட்க வேண்டும் என அமித்ஷா கூறினார். असम के पंचायत चुनाव में क्या होगा? कांग्रेस पार्टी के नेता भी आस लगाकर बैठे थे, मगर जब परिणाम आया कांग्रेस पार्टी का सुपड़ा साफ हो गया। असम पंचायत के चुनाव में कांग्रेस पार्टी को ढूंढना है तो दूरबीन लेकर भी ढूंढ न पाओ, ऐसा प्रचंड विजय आप लोगों ने प्राप्त किया है।